ஹாய், ஹலோ காய்ஸ். வெல்கம் டூ மை சேனல் காய்ஸ். இனி நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எதனா பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே. நம்ம இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். இங்க ஒரு $100க்காக அப் டைரக்ஷன்ல நான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறேன். USD PHP. ஓகேங்களா? ஸோ நான் இத ஏன் பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னா, நீங்க ஷார்ட்டரா ப்ரீவியஸா நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. நம்ம ரொம்ப பின்னாடிலாம் போக தேவையில்ல. ஒரு சார்ட்டுக்குள்ள என்னென்ன தெரியுதோ, அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அதே மாரி பேக் டு பேக் 3 பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். எல்லாருமே வந்து டைமர்லேருந்து டைம் அமைச்சு செட் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் வந்து டைம்லயே வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டைமர்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ட்ரேட் எடுக்கிறது எல்லாமே 1 மினிட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மினிட்டோட ட்ரேட்ஸ் தான். இனிமே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மால் பேலன்ஸ்ல கேபிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட்டும் நீங்க கம்மியா வச்சு ஸ்டார்ட் பண்ணா நல்லாருக்கும். ஓகேங்களா? நீங்க டோட்டலா போட்டு மார்ட்டிங்கல் ஸ்டெப்ஸே இல்லாம நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இங்க லாஸ் ஆக போகுது. ஸோ அது நான் வந்து ஒரு அனதர் அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறேன். எப்பவுமே மேக்ஸிமம் நல்ல சேஃபர் சைட்ல போனீங்கன்னா ஒரு 6 மார்ட்டிங்கல் ஸ்டெப்ஸ் நீங்க யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு லாஸே வராது லைஃப்ல. ஒரு 6 டைம்ஸ் வச்சிருக்கணும் நீங்க காச. இங்க வந்து நம்ம ஒரு $200 அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் கேட்கலல்ல. ஹாய், ஹாய் ப்ரோ. கிரிஷ் ப்ரோ. நீங்க தான் நேத்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே பிரதர். என்ன பிரதர் ட்ரேட்ஸ்லாம் செக் பண்ணீங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரேட் நம்ம ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து $100 போட்டிருந்தோம். அது லாஸ் ஆச்சு. ஸோ $200 வச்சு நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். ஸோ நம்ம லாஸும் ரெக்கவர் பண்ணியாச்சு. அதே மாரி ப்ராஃபிட்டுமே பண்ணியாச்சு ஒரு ட்ரேடு. ஸோ இங்க நம்ம வந்து செகண்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். USD BRLல செகண்ட் ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். USD BRLல செகண்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப் டைரக்ஷனுக்காக கரெக்டான டைமிங்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. இந்த 0, 1 வரும்போது ட்ரேட் பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களோட என்ட்ரி கரெக்டா இருக்கும். நீங்க எப்பவுமே என்ட்ரி மிஸ் பண்ணிடாதீங்க. என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடே வேஸ்ட்டா போறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ நம்ம திருப்பியுமே அகைன் அப் டைரக்ஷனுக்காக தான் அடுத்த ட்ரேடுமே பிளேஸ் பண்ண போறோம்.
நம்ம இப்போ ஒரு அகைன் அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட்ட பத்தி சொல்லணுமா? ஓகே. இப்போ சிம்பிளா சொல்ற மாரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு $100 வச்சு நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்றீங்க. $100 நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மினிமம் ஓகேங்களா? மினிமம் நீங்க வந்து ஒரு $5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கலாம். அதே மாரி உங்ககிட்ட ஒரு $50 தான் இருக்கு அப்படின்னும்போது, சிங்கிள் டாலர் ட்ரேட் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க மோர் தென் தட் அதுக்கு மேல நீங்க பண்ணவே கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். காச யார் வேணா மேக் பண்ணிடலாம். எத்தன ட்ரேட் வேணா நீங்க ப்ராஃபிட்டபிளா நீங்க பண்ண முடியும். ஆனா உங்ககிட்ட ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்ல, மனி மேனேஜ்மென்ட் சரியா இல்ல அப்படின்னும்போது, நீங்க என்ன பண்ணீங்கனாலும் உங்களோட லாஸ உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னோட நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டுக்கு 2 சான்ஸ் தான் குடுப்பேன். ஓகேங்களா? 2 சான்ஸுமே எதிர் அந்த சார்ட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னும்போது நான் சார்ட்ட சேஞ்ச் பண்ணிடுவேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ செகண்ட் ட்ரேடு இன்னொரு சான்ஸ் குடுத்தேன். நான் சொன்ன மாரி. ஸோ நம்ம இந்த ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஸோ பேலன்ஸ் நம்ம திருப்பியும் $100க்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற எதனா டவுட்ஸ் இருக்கா பிரதர்? நெக்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல கரன்சி பேர் சூஸ் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரியான இது இல்ல. மூவ்மெண்ட்டே இல்ல. இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோமே, சரியான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரான ஒரு ஹேண்டில் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. என்ட்ரி எடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா. ஸோ கோடெக்ஸ் சேஃபா ப்ரோ. கண்டிப்பா சேஃப் ப்ரோ கோடெக்ஸ் ஓகேங்களா? நான் லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா கோடெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? வித்ட்ராலலாம் எந்த ப்ராப்ளமும் வரல. நெறைய பேர் வந்து YouTubeல சொல்றாங்க வித்ட்ரால ப்ராப்ளம் வருது. அந்த மாரிலாம் கிடையாது. ஐஎன்ஆர் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க. ஓகேங்களா? ஐஎன்ஆர்ல டெபாசிட்டோ, இல்ல வித்ட்ராலோ நீங்க எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போறதில்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம பேங்க் சைட்லருந்து தான் ப்ராப்ளமே வரும். ஸோ நீங்க அதுவே அவாய்ட் பண்ணிட்டீங்க. பைனான்ஸ்ல போட்டு நீங்க P2P மெத்தட் மூலியமா நீங்க டெபாசிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி வந்து உங்களுக்கு வித்ட்ராவும் நல்லாருக்கும். நான் இது சொல்றது வந்து அதிக அமௌண்ட்டுக்காக. ஓகேங்களா? மோர் தென் எ லேக் நீங்க பிளேஸ் பண்ண போறீங்க, டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு தான் இது சொல்றேன். சின்ன சின்ன அமௌண்ட்னா 10,000, 20,000 வந்து நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு செகண்ட் ட்ரேடிங்க நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அதுவுமே நம்ம நெகட்டிவ் சைட்ல போயிட்டுருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லன்னும்போது நம்ம வந்து திருப்பி இன்னொரு சான்ஸ் குடுக்க போறதில்ல. நம்ம மாத்திரலாம் கரன்சி பேர. ஸோ நம்மளுக்கு இது லாஸ்ட் செகண்ட்ல லாஸ். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து $500க்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மனி மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா பிரதர். டெய்லி போட ட்ரை பண்றேன். கரன்சி பேர் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டவுன் போகும். பட் வந்து ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 44% தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த கரன்சில. ஸோ நம்ம இத அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்க ட்ரை பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது.
ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹைய டச் பண்ணிடுச்சு. ஸோ, இங்க அதே மாரி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ, நம்ம ஒரு $500 வந்து இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சி. ஏன்னா, இது இன்னைக்கான ஆல் டைம் ஹையா இருக்கு. இது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகாது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைட்வேஸ்ல மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ, அத பேஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? மணி மேனேஜ்மென்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ஃபிரெண்ட்ஸ். நான் சொல்றது அதுதான். ட்ரேட் யார் வேணா பிளேஸ் பண்ணிடலாம். பட் மணி மேனேஜ் பண்றது தான் கஷ்டம். அத நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னும்போது உங்களுக்கு பயப்பட தேவையில்ல. என்னடா இது? ஸோ, நம்ம 3 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட்டபிளா குளோஸ் பண்ணியிருக்கோம் ஃபிரெண்ட்ஸ். நம்ம அமௌண்ட்ட திருப்பியும் கம்மி பண்ணிக்கலாம். பயம் இல்லாம ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க பயம் இருந்துச்சு, எமோஷன்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்றது தான் மேட்ரு. ஓகேங்களா? நீங்க எமோஷன்ல ராங் ட்ரேட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ, அந்த மாரி பண்ணாதீங்க. ஸோ, நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட்டு. USD ZAR. நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கேண்டில் நல்லாவே மேல போயிருக்கு. ஸோ, நம்ம இத அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் காய்ஸ். இங்க ஒரு அப் டைரக்ஷன் போலாம். பட் அந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல. எல்லாம் மார்க்கெட் நல்லா இருக்கு. பட் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 40% 50% தான் இருக்கு. ஸோ, நல்ல கரன்சிய சூஸ் பண்ணலாம். ஸோ, இங்க ஒரு நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கலாம். பட் என்ட்ரி கிடைச்சா ட்ரை டூ டேக் ஹியர். பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். காய்ஸ் இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ, நம்ம அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியாச்சு. பட் கொஞ்சம் பிஃபோரா பண்ணதுனால மேலே லாக் ஆயிடுச்சு. ஸோ, நான் ஒரு அகைன் ஒரு $200 நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிப்போம் டவுன் டைரக்ஷன்ல. ஸோ, நம்ம போட்ட மாரி கரெக்ட்டா போகுது காய்ஸ்.
வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த ட்ரேடுமே நம்ம ப்ராஃபிட்டபிளா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பெருசா ரிட்டர்ன்ஸே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல. எல்லாம் நல்ல ஒரு ஃபார்மேஷனே கிடைக்க மாட்டேன்து. இந்த மார்க்கெட் ஓகேவா இருக்கு. பட் நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்க பண்ணியிருந்தா மேபி நல்ல என்ட்ரியா இருந்திருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கரன்சி பார்த்து செக் பண்ணலாம். இங்க நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு கைஸ். ஸோ நம்ம இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். USD COP டவுன் டைரக்ஷன்ல நெக்ஸ்ட் ட்ரேட் நம்ம பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன்ஸ் ரொம்ப இல்ல. 77% தான் இருக்கு. ஸோ இப்ப இருந்தாலும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா நீங்க ஃபோன்ல பண்ணுங்க பிரதர். ஃபோன்ல பண்ணலாம். பட் என்னன்னா சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபோன் பத்தாது. ஃபோன் ஸ்க்ரீன் சின்னது அப்படின்றதுனால உங்களுக்கு பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு பிசி இல்ல லேப்டாப் எதுனா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களால சார்ட் அனலைஸ் பண்ண முடியும். சார்ட்ட தெளிவா பார்க்க முடியும். சார்ட்ட தெளிவா பார்த்தா தான் நீங்க ட்ரேடே பிளேஸ் பண்ணுவீங்க. குட்டி டிஸ்ப்ளேல நீங்க எவ்வளோ உங்களால பார்த்துற முடியும். ஸோ ட்ரேடு நான் குடுக்குற ட்ரேட நீங்க வேணா ஃபோன்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் வந்து சார்ட்ட பார்க்கறது, ஓன் ட்ரேடிங் பண்றது பெட்டர் லேப்டாப் தான் நல்லாருக்கும். பைனரி மார்க்கெட்ல மேனிபுலேஷனா ப்ரோ? எஸ் ப்ரோ நடக்கும் ப்ரோ. சம்டைம்ஸ் நடக்கும். ஆனா அந்த அளவுக்குலாம் இருக்காது. ப்ரோ ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவங்க உட்கார்ந்துருக்காங்க. சரியா? யாரும் நான் வந்து காச தூக்கி குடுக்கறதுக்காக உட்காரல. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிய மாத்திட்டு போயிடணும். நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் என்னன்னா, உங்க இப்போ நீங்க ஒரு ட்ரேட்ல இப்போ நான் USD COPல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன் ஓகேங்களா? ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. செகண்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணேன். இப்போ நம்ம நெனச்ச மாரி மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, நீங்க திருப்பி இங்கே ஸ்டிக் ஆவாதீங்க. ஓகேங்களா? தெரியும் எனக்கு அடுத்ததாச்சு அட்லீஸ்ட் வரும் ரெட் கேண்டில். பட் இருந்தாலுமே நான் இங்கேயே இருக்க மாட்டேன். நான் மாத்திடுவேன். ஓகேங்களா? அது ஏன் இந்த பாருங்க. நல்லா கீழ வந்து திருப்பி மேல போயிடுச்சா? பட் கீழ வரக்கூடிய மார்க்கெட் தான். இது இந்த கேண்டில் கீழ தான் குளோஸ் ஆகணும். இவங்க நம்மள லாஸ் பண்ண விட மாட்டானுங்க. நம்ம அதனால என்ன பண்ணணும், கேண்டில சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க. எது நல்லா கிடைக்குதோ அத நோக்கி போங்க. நீங்க ஒண்ணுத்திலேயே உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற காசெல்லாம் இதே சார்ட்ல 10 நிமிஷத்துக்குள்ள வாஷ் அவுட் பண்ணிட்டு உட்டுருவீங்க. ஸோ சார்ட்ட மாத்திக்கிட்டே இருங்க. இது பைனரி ட்ரேடிங்ன்றதுனால நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து சார்ட்ட பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு. இது பாருங்க இந்த சார்ட்ல எவ்வளவு தெரியுது அதிகபட்சம். இத வச்சு தான் நீங்க ட்ரேடே பிளேஸ் பண்ண போறீங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து 100% அக்யூரசி ரேட் யாராலயுமே கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 100% அக்யூரசி யாராலுமே கொடுக்க முடியாது. பைனரி மார்க்கெட்னாலே உங்களுக்கு லாஸ் இருக்கும். அந்த லாஸ நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். கரெக்ட்டான ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? $100 லாஸ் பண்றீங்க அப்படின்னும்போது நெக்ஸ்ட் ட்ரேட் $200 எடுங்க. அதுவுமே லாஸ் ஆகுதா? $500 எடுங்க. காச டபுள் ஆக்கிட்டே போங்க. அது மினிமம் உங்களுக்கு 5 டூ 6 ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நீங்க லாஸே ஆக மாட்டீங்க. கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. அதே மாரி ஒரே சார்ட்ல ஸ்டிக்கா இருக்கவே இருக்காதீங்க. 2 சான்ஸ் ஒரு சார்ட்டுக்கு. 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சா, லாஸோ, ப்ராஃபிட்டோ மாத்திருங்க. அதிலயே உட்காராதீங்க.
ஸோ நம்ம அந்த ட்ரேடுமே ப்ராஃபிட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் செக் பண்ணலாம். இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இதான் லாஸ்ட்டா வந்திருக்கு கீழ. அத தாண்டி இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஆகாது. ஸோ மார்க்கெட் கொஞ்ச நேரம் இங்கே சைட்வேஸ்ல மூவ் ஆகும். அத பேஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷன் குடுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் வந்து ரெட்ல இருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் கேண்டில் கிரீன்ல வந்ததுனால, நம்ம இந்த ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் இது வரல, நான் பிஃபோரா பார்த்திருந்தேன் அப்படின்னா, மேபி நான் குடுத்திருப்பேன். பட் ஆல்ரெடி கிரீன் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இத ஃபாலோ பண்ண போறதில்ல. இங்க நம்ம ஒரு அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ரீவியஸா வந்து இங்க 2 ஒரு சப்போர்ட் பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 2 வாட்டி மார்க்கெட் இதுக்கு மேல கீழ போகல. டச் ஆயி 2 வாட்டி மேல போயிருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம சும்மா ஒரு ட்ரேட் மட்டும் எடுக்க போறோம். அது இல்லாம 3 கேண்டில்ஸ் வந்து புல்லிஷ் வந்திருக்கு. ஸோ நடுவுல வந்து ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. அந்த கரெக்ஷனா ஒரு சின்ன கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நம்ம ஒரு $100க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் அப் டைரக்ஷன்ல. மேபி இங்க கரெக்ஷன் ஆகும். கரெக்ஷன் ஆகல அப்படின்னும்போது, இங்க இந்த லைன் வந்து கரெக்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க ஒரு ட்ரேடே பிளேஸ் பண்ண போறோம். வெயிட் பண்ணி பாருங்க. என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். சாரி. சப்போஸ் இங்க லாஸ் ஆக போகுது அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி இங்க ஒரு நெக்ஸ்ட் இத பாருங்க. இப்ப இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இந்த ஷேடோ வந்து சப்போர்ட்டா பேஸ் பண்ணி திருப்பியும் இந்த மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஸோ நம்ம இங்க வந்து $200க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் அப் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? நான் சொன்ன மாரி 2டே சான்ஸ் தான். இந்த சான்ஸ்ல சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது நம்ம கரன்சி பேர சேஞ்ச் பண்ணிடலாம். இல்ல ப்ரோ பார்க்கல. ஸோ நம்மளுக்கு ஃபேவரா தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ஃபிரெண்ட்ஸ். அவங்க சொன்ன மாரி இத வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேல போச்சு. ஓகேங்களா? ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள் தான் ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. மார்டிங்கல் ஸ்டெப்ஸ நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க 100% ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிரெண்ட்ஸ். நம்ம இங்கேயுமே ஒரு அப் ட்ரெண்டுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். டைமிங் இருக்கு. ஸோ நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இங்க கீழ வந்துருச்சு மார்க்கெட்டு. இங்க வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ சான்ஸ மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நான் இங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் இது லாஸ் ஆச்சுன்னா $200க்காக அகைன் ஒரு அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறேன். காய்ஸ் ஆஸ் வி செட் நம்ம இங்க ஒரு நல்ல ப்ராஃபிட். என்கிட்ட பார்த்தீங்கன்னா நெறைய காசு இருந்தாலுமே
நான் வந்து $100 மேல ட்ரேட் பிளேஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அத ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட முடியாது. கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் நீங்க. ஓகேங்களா? டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஒரு நாள் நான் காசு எடுத்துட்டேன், 4 நாள் லாஸ் ஆகி உட்கார்ந்துருக்கேன் வீட்ல அப்படின்னா, நோ யூஸ். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு யூஸே கிடையாது. பைனரி கோர்ஸா பிரதர்? எதுக்கு பிரதர்? காசு வாங்கிட்டு நான் எதுவும் பண்ண விரும்பல பிரதர். ஸோ லைவ்ல சொல்றதை கேட்டுக்கோங்க. நான் பண்றத நீங்க ரெகுலரா பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கும் இந்த ஃபார்ம் வந்துரும். ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் எடுத்து நான் என்ன சொல்லிக் குடுத்துற போறேன்? நான் அத தான் இங்கேயுமே சொல்லிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் இங்க ஷேர் பண்றேன். அத பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணீங்கனாலே, நீங்க நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஸோ நம்ம இங்க டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ரொம்பலாம் பார்க்கல ஃபிரெண்ட்ஸ். நீங்களே உங்களுக்கு நீங்களே லைவா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் என்னென்ன பார்க்குறேன்ட்டு. ஓகேங்களா? நீங்க ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் கால்ல நம்ம இங்க டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். கோர்ஸ் எல்லாம் வாங்கி செல் பண்றவங்க எல்லாமே வந்து யாரும் ப்ராஃபிட்டபிளா இல்ல ஃபிரெண்ட்ஸ். ஸோ கோர்ஸ் எல்லாம் அத நம்பி போகாதீங்க. ப்ராஃபிட்டபிளா இருக்கிறவன் அவன் சம்பாரிச்சுட்டு போயிடுவான். ஓகேங்களா? அதிகபட்சம் 4 பேர் நல்லது பண்ணணும்னு நினைப்பான். காச வாங்கிட்டு சொல்லிக் குடுக்கணும்னு நினைக்க மாட்டான். இப்போ இங்க ஒரு டவுன் டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். சூப்பர் என்ட்ரி. கோர்ஸ நோக்கி ஓடாதீங்க காய்ஸ். அவன் ப்ராஃபிட் பண்ணல. அதனால தான் கோர்ஸ் செல் பண்றான். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு வச்சிருக்கவன் கோர்ஸ் செல் பண்ண மாட்டான். அவன் டைம் உங்களுக்கு குடுக்க மாட்டான். உங்களுக்கு குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நம்ம சொன்ன மாரி ட்ரேட் நல்ல ஒரு ப்ராஃபிட் சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கரன்சி பார்ப்போமா? இதுல டிலேவா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ட்ரேட் செக் பண்றீங்களா? அது டிலேவா இருக்கா? யூடியூப் எந்த அளவுக்கு டிலேவா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப டிலேவா இருந்துச்சுன்னா, எந்த பார்த்து ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க. வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம் ப்ரோ. ஆனா பார்க்கறதுக்கு ஆள் வேணுமே! பார்க்கறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. நம்ம உழைப்ப போட்டு என்ன பண்றது? ஸோ நான் அத ரெடி பண்றதுலாம் டைம் வேஸ்ட் தான். ஸோ அதனால தான் லைவ் வரேன். லைவ பார்த்து நீங்களே கத்துக்கோங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஓகேங்களா? வீடியோஸ்லாம் மேக் பண்ணலாம். நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். டீம் மாரி கிரியேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம் ஃபிரெண்ட்ஸ். சப்போஸ் இது கீழ டைரக்ஷன்ல குளோஸ் ஆகுது அப்படின்னும்போது, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து அப் டைரக்ஷனுக்காக பிளேஸ் பண்ண போறோம். USD EGP. ஸோ கீழ தான் குளோஸ் ஆக போகுது. ஓகே. ஒரு நல்ல என்ட்ரி.
ஸோ இங்கே லாஸ் ஆக போகுது. ஸோ நான் $200க்காக அகைன் அப் டைரக்ஷனில் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நம்மள ஏமாத்திட்டா போல இந்த கேண்டிலு. ஸோ நம்ம பார்ப்போம். இந்த ட்ரேட் சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது நம்ம ஒரு $500 நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த கரன்சி பேர் கிடையாது. ஓகே. இந்த கரன்சி பேரில் ட்ரேட் பண்ண வேண்டாம். 2 வாட்டி நம்மள லாஸ் பண்ணி விட்டுட்டான். ஸோ இதை நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம இங்கே ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். $500க்காக டவுன் டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறோம். USD PKRல ஒரு நல்ல என்ட்ரி. ஓகே பிரதர், கண்டிப்பாக பண்ணலாம் பிரதர். சப்போஸ் இந்த லாஸ் ஆகுது அப்படின்னும் போது நம்ம அகைன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 100% நான் சொன்ன மாதிரி 100% யாராலையுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. எல்லா ட்ரேடுமே 100% யாராலையும் ப்ராஃபிட்டாக கொடுக்க முடியாது. ஸோ லாஸஸ் 1, 2 இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி வரணும் நம்ம. ஓகேங்களா? மார்டிங்கல் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் போதும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்ம வந்து $100க்காக பிளேஸ் பண்ணோம். ஓகேங்களா? லாஸ் ஆயிடுச்சு. ஸோ $200க்காக பண்ணோம். அதுவுமே லாஸ். ஸோ டோட்டல் 300 லாஸ். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம $500 ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரேடை. இது ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இது ப்ராஃபிட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு $470 வந்து $475 வந்து நமக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கு. ஸோ $300 நம்ம மைனஸ் பண்ணிங்கன்னா கூட $175 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ மார்டிங்கல் ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மார்டிங்கலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடும் பிளேஸ் பண்ணுங்க. என்ட்ரி ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபோனில் ட்ரேட் பண்ணலாம். பட் சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங் டைமில் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் ரொம்ப லாஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் பேக் டு பேக் ஒரு 10 to 15 ட்ரேட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பண்ணலாமா பார்க்குறீங்களா? இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாமா சொல்லுங்கள். இங்கே ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம இங்கே ஒரு டவுன் போகிறோம். என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே. சொல்லு காய்ஸ், இது வந்து லாஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஃபார் $200 டவுன் டைரக்ஷனில். 5 செகண்ட்ஸ் இல்லைங்களா? ஓகே பிரதர். ஸோ அதனால் இதை பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நான் தனியாக செஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன்ல டெலிகிராமில். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஓகே ப்ரோ, கண்டினியூ பண்ணலாங்களா? சப்போஸ் நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதா தான் பண்ணுங்க. சப்போஸ் இல்லை டிலே ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னும் போது என்ட்ரியை மிஸ் பண்ணாதீங்க. என்ட்ரி மிஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரேடும் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ என்ட்ரி மிஸ் கரெக்டான என்ட்ரி கிடைச்சதுன்னா ஓகே. கரெக்டான என்ட்ரி கிடைக்கலன்னும் போது நீங்கள் தயவுசெய்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். USD காப்புன்னு தெரியுதுல்ல, COP. இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதுங்களா?
இல்ல நம்ம ஷார்ட்ஸ் ஃபார்மேட்ல போட்டுட்ருக்கோம். ஸோ இல்ல வீடியோ ஃபார்மேட்ல கூட மாத்திரலாம். அதனால தான். ஸோ நம்ம ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? $200 ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். அது நம்ம ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ திருப்பி $100 மாத்திக்கலாம். வேற எதா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிரதர். நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா நம்ம ப்ராஃபிட்டோ, லாஸோ நம்ம வந்து கரன்சி பேரா சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே. ப்ராஃபிட் ஆனாலும் சேஞ்ச் பண்ணிடுங்க. லாஸ் ஆனாலும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அதிலேயே ஸ்டிக் ஆகி உட்காராதீங்க. ஸோ இங்க சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷனுக்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஏன் இத பாருங்க எனக்கு நான் ஓப்பன் பண்ணோனே இது மட்டும் தான் தெரிஞ்சது. நான் ஏன் இங்க அப் டைரக்ஷனுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இங்க கிரீன் கேண்டிலே இல்ல. கரெக்ஷனே இல்லாம கன்டினியூஸா கீழ போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க கீழ ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் வைக்கும். இதே கேண்டில்ல கரெக்ஷன் வரணும்ன்றது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கேண்டில்ல கூட வரலாம். ஸோ நம்ம சொன்ன மாரி 2 சான்ஸ் குடுக்க போறோம். இந்த இதுக்குமே கரன்சி பேருக்கு. ஸோ அந்த 2 சான்ஸ் நம்ம இங்க குடுக்குறோம். சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னும்போது நான் $200 வச்சு ட்ரேட் பண்ண போறேன். நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, நான் 2 ட்ரேடுமே எனக்கு லாஸ் ஆனாலும் ஆகலாம். பட் இருந்தாலுமே நான் நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ரிகவர் பண்ணிடுவேன். ஸோ கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. பயந்துட்டே இருந்தீங்க அப்படின்னும்போது நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஒழுங்கான ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. கிளியரா இருக்குங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு முக்கியமே கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க பயந்தீங்கன்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ ப்ராஃபிட் ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா? நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரெட் வருதுங்களா? நான் ஏன் இங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்ன மாரி 2 சான்ஸ் கண்டிப்பா குடுக்கணும். ரொம்ப நேரமா கிரீன் கேண்டில் இல்ல. கரெக்ஷனே இல்ல நடுவுல. நான் எதையுமே பேஸ் பண்ணல. ஓகேங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நான் குடுத்திருந்தா இங்க குடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும். நான் அத பார்க்கல. ஸோ நான் குடுத்ததுக்கு காரணம் ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்றதுனால தான் நான் குடுத்தேன். ஸோ அத பேஸ் பண்ணி நீங்களுமே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? மேலயும் இந்த லைன தாண்டி மேலயும் போவாது. இந்த லைன தாண்டி கீழயும் வராது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ஒரு இந்த மாரி சேனல்லயே கிரியேட் ஆயிட்டு போகும். இது பிரேக் டவுன் இப்போ இங்க ஒரு லைன் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இருங்க நான் போட்டு காமிச்சுடுறேன். ஃபிரெண்ட்ஸ் ஜஸ்ட் இமேஜின் இங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்குங்களா? இத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நான் சொல்றேன். இது வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி இது வொர்க் அவுட் ஆகாது. ஸோ இது ஃபோரெக்ஸ் பண்றவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஒரு சேனல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு பேரு தான் சேனல். ஓகேவா? இத தாண்டி மேலயும் போகல, கீழயும் போகல. சப்போஸ் இது பிரேக் பண்ணிட்டு மேல போகுது அப்படின்னும்போது, மேல போயிட்டு திருப்பி இங்க ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல இருக்கிற லைனுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ், கீழ இருக்க லைனுக்கு பேர் வந்து சப்போர்ட். ஓகே. இந்த ரெசிஸ்டன்ட்ட டச் பண்ணிட்டு ஹெவியா மேல போகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பிரேக் அவுட். ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகல. ஸோ நம்ம இத ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கெல்லாம் நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா லாஸ் தான். மார்க்கெட் சைட்வேஸ்ல மூவ் ஆகும்போது தயவுசெய்து ட்ரேட் பிளேஸ் பண்ணாதீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனா பிரேக் அவுட் பண்ணாலுமே அது வந்து வெளிய குளோஸ் ஆகணும். ஷேடோ விடக்கூடாது. ஷேடோ இல்லாம பாடி வந்து ஃபுல்லா வெளிய குளோஸ் ஆகணும். பட் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் உள்ள வந்துருச்சு. ஏன்னா, இந்த சேனல பிரேக் அவுட் பண்ணிட்டு வெளியில போக முடியல அதால. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மார்க்கெட் இது சைட்வேஸா தான் மூவ் ஆயிட்டு இருக்கும்.
எனக்கு ஒரு மோர் தென் 8 இயர்ஸ்க்கு மேல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து எதுவுமே ட்ராப் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம இங்க வந்து அடுத்தது ஒரு டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதேதோ சொல்லுவானுங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது பைனரி ட்ரேடிங்ல. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபோரெக்ஸோட மைண்ட் செட்ல நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் பண்ருவீங்க. ஸோ அந்த மைண்ட் செட் எல்லாம் மறந்துருங்க. இது டோட்டலா வேற உலகம். அந்த ஃபோரெக்ஸ் எல்லாம் மறந்துருங்க தயவுசெய்து. கன்ஃப்யூஸ் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நினைச்சுட்டு இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான் பண்ணுவீங்க. இது டோட்டலாவே வேற. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் முன்னாடியே பிஃபோரா சொல்லிட்டேன். இங்க ஒரு ரெட் கேண்டில் வரும் அப்படின்றத. ஸோ நம்ம இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். டவுன் டைரக்ஷனுக்காக. ம். ஃபோக்கஸ் பண்றத ஒரு ட்ரேடர் மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நெறைய ட்ரேடர வந்து நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. மார்க்கெட்ல கடைசியில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம போயிடுவீங்க. அந்த மாரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்றது யாருன்னா ஒருத்தர நல்லா நம்புறதா இருந்தா ஒருத்தர நம்புங்க. தயவுசெய்து இந்த கோர்ஸ் விக்கிறவன மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஓகேங்களா? அவன மட்டும் நம்பாதீங்க. அவன நம்பி போனீங்கன்னா இழந்துருவீங்க. அவனோட டார்கெட்டே, அவனோட கோலே உங்கள லாஸ் பண்ண வைக்கிறது தான். ப்ராஃபிட் காமிக்கிற மாரி காமிச்சுட்டு உன்ன லாஸ் பண்ண வச்சுருவான். அதுல கம்பெனிஸ் வந்து மார்ஜின் குடுக்கும். ஸோ அதனால அத அப்படி பண்ணுவாங்க. ஸோ அத நான் அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் அத நம்பி போகாதீங்க. ஓகேங்களா? லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு யாரு ட்ரேட் பண்ணி காட்டுறான்னு பாருங்க. செக் பண்ணுங்க. அத வச்சு நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஆஸ் ஐ செட் நான் இங்க ஒரு ரெட் கேண்டில் வரும்ன்றத நம்ம பிஃபோராவே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி 100% அக்யூரசில நம்ம ட்ரேட் ப்ராஃபிட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்ப்போம். இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கொஞ்சம் மேல போச்சுன்னா இங்கேயே ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கேயே ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு சான்ஸ் குடுப்போம். $200க்காக நெக்ஸ்ட் கேண்டிலுமே டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் இது லாஸ் ஆச்சுன்னா. ஸோ சப்போஸ் இது லாஸ் ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாரி அகைன் ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். பட் ப்ராஃபிட் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுமே ரெட்ல தான் க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இது வந்து ரெட்ல தான் இருந்துச்சு. ஸோ ரெட்ல பவர் இருக்கு. அதனால கீழ தான் க்ளோஸ் ஆகும். சப்போஸ் நீங்க லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட் ஆயிக்கோங்க. நல்ல என்ட்ரி கிடைக்குது. ஓகேங்களா? இங்க நீங்க ட்ரேட் பிளேஸ் பண்ணீங்கனாலும் கண்டிப்பா ப்ராஃபிட் ஆயிடுவீங்க. நெறைய பேருக்கு வந்து ஹே ப்ரோ, ஹாய் ப்ரோ, சுகந்த், ஃப்ரீ ஃபயர். ஸோ நம்ம சொன்ன மாரி பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ், இது வந்து இங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு வெளில க்ளோஸ் ஆனதுனால மேல போது. இது வந்து இந்த லைன் வரைக்கும் போச்சு. ஓகே ஷேடோ விட்டுருக்கு. பட் பாடி இங்க க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, மேல போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லன்னும்போது கீழ வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு சூப்பரா பவுன்ஸ் பேக் ஆகும். பட் நம்ம இங்க ட்ரேட் பண்ண போறதில்ல. இந்த மாரி மார்க்கெட் இருந்தா தயவுசெய்து அவாய்ட் பண்ருங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த சைடு வேஸ்ல போதுல்ல, இந்த மார்க்கெட்லலாம் தயவுசெய்து காச போட்டு காச இழந்துராதீங்க. இந்த மாரி பேட்ச்லலாம் தயவுசெய்து காசு போடாதீங்க. இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டவுன் டைரக்ஷனுக்காக. பட் கொஞ்சம் என்ட்ரி மேல கிடைச்சிருந்தா எடுத்திருக்கலாம். அமௌண்ட்ட மாத்திக்கலாம் $100க்கு. நம்மளுக்கு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்க போகுது ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? சூப்பர். ஸோ நம்ம அகைன் ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக தான் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் இங்க.
3, 2, 1. நல்ல என்ட்ரி. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே சொல்ற மாரி சான்ஸ் குடுப்போம். $200 நான் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த ட்ரேட் சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னும்போது நம்ம $200க்காக நெக்ஸ்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ற ட்ரேட்ஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம் நம்மளோட பேஜ. ஸோ அகைன் ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் $200க்காக. சப்போஸ் இது மிஸ் ஆகுது அப்படின்னும்போது நம்ம ட்ரேட சேஞ்ச் பண்ண போறோம். அதிலயே உட்காராதீங்க. 2 சான்ஸ் நம்ம குடுத்தாச்சு அதுக்கு. இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா இது ப்ரீவியஸா வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸோ இங்க ஆப்வியஸா ரிவர்சல் வரும். பட் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு சூப்பரான ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு. ஸோ நம்ம இங்க பாயிண்டே இல்ல ட்ரேட் பண்ணி. ஸோ நம்ம இத பார்ப்போம். சப்போஸ் இது லாஸ் ஆச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் மூவ் பண்ணலாம். காய்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ட்ரேடுமே லாஸ், ஓகேவா? ஸோ பரவால்ல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் வரலாம். வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரியா? பட் இருந்தாலும் அங்க வந்து உட்காராதீங்க. மாத்திருங்க. நீங்க அங்க உட்கார ட்ராப் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க காச மொத்தமா இழந்துருவீங்க. ஸோ தயவு செய்து அங்க ட்ராப் ஆவாதீங்க. அந்த 2 லாஸ ஃபேஸ் பண்ணுங்க. அந்த லாஸோட வெளியில போயிடுங்க. ஓகே? இங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நான் இங்க ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். நீங்க ஒரே கேண்டில்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னும்போது, நீங்க கண்டிப்பா லாஸ்ல தான் குளோஸ் ஆவீங்க. ஸோ அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ நம்ம இங்க ஒரு அகைன் ஒரு அப் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ இங்க ஒரு $1200க்காக அப் டைரக்ஷன் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் ஐ செட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல போகுது பாருங்க. அதே மாரி ஒண்ணு மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். என்னன்னா, இப்போ இங்க ரெட் கேண்டில் வந்துருச்சுங்களா? இங்க ரிவர்சலும் வரப்போது. ஸோ ரிவர்சல் ஏன் இங்க அப்படின்னும்போது, இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. இந்த ரெசிஸ்டன்ஸ இது ஒரு சப்போர்ட்டா வச்சு சேம் ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ரெட் கேண்டில இந்த கிரீன் கேண்டில் ஃபுல்லா கவர் பண்ணி இங்க குளோஸ் ஆகுது. இது கீழ வந்துருச்சு. பட் இருந்தாலுமே மேல வந்து கவர் ஆச்சு, குளோஸ் ஆகுது அப்படின்னும்போது, உங்களுக்கு அடுத்து வர 2, 3 கேண்டில் மெஜாரிட்டியா கிரீன் இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட்ல குளோஸ் பண்ணியிருக்கோம் ஃபிரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ட்ரேட் பண்றேனோ? இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சொல்லிக் குடுக்கறதுக்காக நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா இல்ல மார்க்கெட்டு. இங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் கிரீனுக்காக பிளேஸ் பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த சேனல பிரேக் பண்ணிட்டு மேல போச்சு. ஸோ இங்க சப்போர்ட் எடுக்கும்னு நெனச்சேன். பட் சப்போர்ட் எடுக்காம திருப்பியும் உள்ள வந்து மார்க்கெட் டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்க ஒரு அப் டைரக்ஷனல் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ்.
பட் இது சான்சஸ் கம்மி தான். நான் ஏன்றத சொல்றேன். ஓகேங்களா? இந்த கேனல்னால நெக்ஸ்ட் கேனல் தாராளமா மேல போயிடும் மார்க்கெட்டு. நான் ஏன்றது சான்சஸ் கம்மின்றத நான் சொல்றேன். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இதோட சப்போர்ட் பாயிண்ட் வந்து இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஆனா பட் நம்ம ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க. ஸோ, அதனால தான் நான் சொன்னேன் அத. சப்போஸ் இந்த கேனல் வந்து இங்க டச் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, நெக்ஸ்ட் கேனல் ஷோர்ட்டா மேல போயிடும். பட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால, நம்ம இங்க வந்து ஒரு $100க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அகைன் நம்ம ஒரு $200க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். சப் டைரக்ஷன்ல. மார்க்கெட்ல எதுவுமே ஒர்க் ஆகாது ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னும்போது எது அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் உங்களுக்காக ஒர்க் ஆகும். அத நீங்க தைரியமா நம்பி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, அகைன் நம்ம $200க்காக அப் டைரக்ஷன் ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஸோ, இந்த கேண்டில் நம்மளுக்கு லாஸ் ஆகுது. ஓகே. ஸோ, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரியும் அடுத்த கேண்டில் கண்டிப்பா கிரீன் வரும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து டிசிப்ளின மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, $500க்காக அடுத்தது கேண்டில் சேஞ்ச் பண்ண போறோம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு என்னதான் 100% நீங்க ஷூரா இருந்தாலும், அந்த நெக்ஸ்ட் கிரீன் தான் வரும் அப்படின்னு இருந்தாலுமே வேண்டாம். ஓகே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். கீழ வந்தா ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க ஒரு அப் டைரக்ஷன்க்காக நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லன்னும்போது 4த் ட்ரேட் $1200 நம்ம பிளேஸ் பண்ண போறோம். லேட் நைட் ம். காய்ஸ் நம்ம நெனச்ச மாரியே ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ, பேலன்ஸ திருப்பி $100 மாத்திக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க ஃபிரெண்ட்ஸ். நம்ம ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டே குடுக்க மாட்டேங்குது. வேற வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? காய்ஸ் லைவ க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எப்படி? நேரம் ஆகப்போது. ஸோ, நீங்க சொன்னீங்கன்னா கன்டின்யூ பண்ணலாம். அப்படி இல்லன்னா லைவ க்ளோஸ் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள சீக்கிரம் சொல்லுங்க. எதுனா கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. முடிச்சிடலாம் சொல்லுங்க.
ஹாய், ஹாய் பிரதர். ட்ரேடிங் பத்தி நெறைய சொல்லணுங்களா? சொல்லலாம் பிரதர். எதுனா கேளுங்க சொல்லலாம். சிம்பிள் ப்ரோ ட்ரேடிங். ட்ரேடிங் வந்து பெரிய விஷயம்லாம் இல்ல. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெடிகேஷனா இருங்க. ஓகேங்களா? டைம் குடுங்க. சார்ட்லாம் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனா, ஒண்ணு என்னன்னா, நீங்க இந்தியன் மார்க்கெட்டுமே, ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டுமே அது கொண்டு வந்து மோஸ்ட்லி நீங்க அதெல்லாம் தான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இத பத்தி அந்த அளவுக்கு யாரும் கிளியரா சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இல்லன்றது எனக்கு தெரியும். அத பத்தி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ, அந்த கொண்டு வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மார்க்கெட்டுக்கு தான் செட் ஆகும். பைனரிக்கு செட் ஆகாது. பைனரின்றது ஈஸி மனி. ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துல சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஈஸி மனி. நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும் மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் இது மேல போகும், கீழ போகும் அப்படின்னு நெனச்சுட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, நீங்க உட்டுட்டு போ வேண்டியது தான் வீட்டுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. ஒரு சார்ட்ட பார்க்கறதுக்குமே, ட்ரேட் பிளேஸ் பண்றதுக்குமே. ஏன்னா ரொம்ப டைம் கம்மியா தான் கிடைக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எனக்கு கிடைச்ச டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 3 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கணும். நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, நீங்க லாஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. சார்ட்ட பார்க்குறேன், இத பண்றேன், அத பண்றேன்றது. அது எதுவுமே இதுல ஒர்க் அவுட் ஆவாது. சரிங்களா? நீங்க நினைக்கலாம் நான் ஃபோரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத்தன நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாரி பைனரி ட்ரேடிங்ன்றது டோட்டலா வேற. அது 2த்தையும் ஒண்ணு பண்ணாதீங்க. ஓகேங்களா? 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபோரெக்ஸையுமே பைனரியும் போட்டு. ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருக்குங்களா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபிரெண்ட்ஸ். ஸோ நம்ம உங்க டவுன் டைரக்ஷன்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம்.
சப்போஸ் இந்த ட்ரேட் நம்மளுக்கு லாஸா போகுது அப்படின்னும்போது நம்ம $200க்காக ட்ரேட் பிளேஸ் பண்ண போறோம். அகைன் ஃபார் டவுன் டைரக்ஷன். ஓகேங்களா? ஆனா லாஸ் ஆகாது. லெட்ஸ் சி. ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ட்ரேட பிளேஸ் பண்றதுக்கு ரொம்ப நெறைய டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ ப்ராஃபிட் பேக் டு பேக் நம்ம ப்ராஃபிட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. மார்னிங் பப்ளிக் செஷன்ல கூட நம்ம நெறைய ப்ராஃபிட் ட்ரேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த லைவ முடிச்சுக்கலாமா பாருங்க. ஸோ ஓகே, பாய்.